எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க ஆண்டு உதவி செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, ஒளி உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே சிறந்தவர் பெரியவர் ஐஸ்வர்யம் உள்ளவரே. ரூபாயினால் என்னை நிறுத்தின தேவனே, உம்மை துதித்திடுவே. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, ஒளி உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்ததை நினைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறது போல வாழ்நாள் முழுவதும் அவர் கிருபையினால நம்மை நிரப்பி அற்புதமாக நம்மை நடத்தியிருக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, ஒளி உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே பரிசுத்த பரிசுத்த நீரே. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். உண்மையாய் முழு இருதயத்தோட
இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே. தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். தேடுங்கள் கண்டடைவீர், என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து தேவன் நடத்த போகிறார். சேர்ந்து பாடுவோமா? தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தா இந்த சேதமும் வந்தணுகாமல். சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தா இந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுவோம் கண்டடைவீர், நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் நீந்து. பலன் தந்து வல்ல தம்மாவியும் நீந்து. வெல்ல பிசாசை ஜெயம் எடுத்து அன்பினிலே பொழிந்தார். வல்ல பிசாசை ஜெயம் எடுத்து இனிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே. தேடுவோம் கண்டடைவீர், உன்னுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. உன்னுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனரே. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தில் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், வேளையில் வேதத்தில் தியானம். நல் ஜபதூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் தூபம் இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் யாவும் கொடுத்து அற்புதமாய் நம்மை பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். வியாதி நேரத்தில் சுகம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்மை தேவன் நடத்தியிருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துங்க. அவரே நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
வாழ்நாளெல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். சொந்த நாள் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தன்னை எடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதா. சேற்றிலிருந்தன்னை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுயு வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுயு வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. கண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் உன்னோடு இருப்பேன் என்றார். கண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் உன்னோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுயு வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சொந்திடா பலன் அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சொந்திடா பலன் அளிப்பார். நாடும் தன் கூரைகள் யாவையும் நீக்கி நல்குவேன் கிருபை என்றார். நாடும் தன் கூரைகள் யாவையும் நீக்கி நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுயு வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராய் கைவிடா. திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராய் கைவிடா. பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம் மேய்ப்பனவர். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம் மேய்ப்பனவர். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுயும் வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே. சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பா. சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பா. நம்மையே மீட்க தம்மையே ஈந்து
தரணியில் மாண்டுயித்தார். நம்மையே மீட்க இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுய வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவோம், நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழுய வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன், நன்றியோடு நாம் பாடிடுவேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையில் மேல் வைத்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ நன்றியோடு நான் பாடிடுவேன், நன்றியோடு நான் பாடிடுவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த நாட்களை கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிற நாட்களாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வேத பகுதியை தேவனுடைய மனிதனாகிய தாவீது எழுதுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அநேக நாட்களாக அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு ஆசை, விருப்பத்தை அவர் நிறைவேற்ற முடியாமல் அவனுடைய பிள்ளையை கொண்டு தேவன் அதை செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்து தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய காரியத்திற்காக சகல ஆயத்தங்களையும் செய்து வருகிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு அறிக்கையை இந்த பகுதியிலே படிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருந்து வருகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனுஷனையும் எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவராலே முடியும். இந்த உலகத்தில் மேன்மைப்படுவதற்கு சில தகுதிகளை உலகம் எதிர்பார்க்கிறது. இன்னென்ன தகுதிகள் இருந்தால் அவரை உலகம் மேன்மைப்படுத்தும், இந்த உலகத்தில் மேன்மையான இடத்தில் உட்கார வைப்பார்கள் என்று நாம் அறிய முடியும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவராலே முடியும். மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற சில நன்மைகள், சில உயர்வுகள் ஒருவேளை நமக்கு இல்லாமல் போகலாம். நாம் எதிர்பார்த்த சில காரியங்கள் ஒருவேளை இவர் நினைத்தால் இந்த நன்மை உண்டாகும், இவங்க நினச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு உயர்வு உண்டாகும், அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படியாயிலும் அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், இல்லை இவங்க ஒரு கையெழுத்து வச்சா போதும், இல்லை இவங்க ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அந்த காரியம் நடந்துவிடும், அந்த காரியம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்று பல நேரங்களில் மனிதனுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆனால் தேவன் செய்கிற காரியங்களை பாருங்கள், மனிதனை போல அல்ல, எவரையும், இன்றைக்கு நான் அதை முக்கியப்படுத்தி சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும்.
நீண்ட நாட்களாக ஒரு மேன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பாருங்கள், செய்ய நினைக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்ய நினைக்கிற காரியங்கள் மிக ஆச்சரியமானது. ஒருவேளை நீங்கள் பல நாட்கள் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து சில இடத்தை அடைவதற்கு, சில ஸ்தானத்தை அடைவதற்கு, சில மேன்மை அடைவதற்கு, சில உயர்வை அடைவதற்கு பிரயாசப்பட்டு தோற்று போனீர்களா? அநேக நாட்களாக முயற்சி செய்து தோற்று போனீர்களா? உங்கள் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாய் இல்லாமல் போய்விட்டதா? நினைத்த இடத்திற்கு நீங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு நிற்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்த என் கரத்தினால் ஆகும். ஆமென். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு யாபேஸ் தள்ளப்பட்டவன், ஒரு யாபேஸ் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் பாருங்கள், துக்க முகத்தோடு ஒவ்வொரு நாளும் அவன் கேட்கிற பேச்சுக்கள், அவன் காதில் விழுகிற வார்த்தைகள் அவனை தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி நினைத்திருப்பான், நான் நல்லா இருந்திருந்தா என்ன நேசித்திருப்பாங்களே, நான் நல்லா இருந்திருந்தா என்ன உயரோ வச்சிருந்திருப்பாங்களே, ஒருவேளை என் பிறப்பு, நான் இந்த உலகத்தில் வந்தது என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு புறக்கணிக்கப்படுகிறான். இவனால தான் இந்த வீட்டுக்கு சாபம், இவனால தான் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இவனால தான் இந்த வீட்டுக்கு நன்மை இல்லை, தள்ளப்படுகிறான். கவனியுங்கள், ஒருவேளை விவரம் தெரிந்த நாட்களில் அவன் காதிலே பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கும் பொழுதெல்லாம் அவன் இருதயம் உடைந்திருக்கும். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நான் பிறந்தது குற்றமா, நான் பிறந்ததினால அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, என்னை இப்படி சபிக்கிறார்களே, இவன் ஆகாதவன் என்று சொல்லுகிறார்களே, இவனால் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுகிறார்களே, என்ன செய்வது? யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னால் யார் என்ன கேட்க போகிறார்கள்? அவனுக்கு தெரியும் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறது கர்த்தர் தான் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்ற ஆண்டவரால் தான் முடியும். இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறுகிற மாதமாய் மாறப்போகிறது. இப்படி சொல்ல, உங்கள் லைஃப் ஸ்டைலையே கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது என்ன? தள்ளப்பட்ட நிலை. இதுவரைக்கும் வாழ்ந்தது என்ன? ஒதுக்கப்பட்டது. இதுவரைக்கும் வாழ்ந்தது என்ன? வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதம், உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளே மாறப்போகிறது. பல நாட்கள் சமுதாயத்தின் பார்வையிலும் குடும்பத்தின் பார்வையிலும் யாபேஸ் அப்படித்தானே இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு நாள் கர்த்தரிடத்திலே கேட்கிறான், ஒரு நாள் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் கூட இருக்கட்டும், தீங்கு அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா இந்த மேன்மை வராது, நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா என் வாழ்க்கை உயராது, அதனால நீங்க என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணின யாபேசின் லைஃப், வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. எதை அவன் கர்த்தரிடத்தில் கேட்டானோ தேவன் அதை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். துரத்தப்பட்டவன், வாழ்க்கையிலே தள்ளப்பட்டவன், நிபச்சொல்களுக்குள்ளே அருமையானவர்களே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இப்போ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டாம். உலகம் உங்களை புறக்கணிப்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சமுதாயத்தில் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதம் இல்லாததுனால, ஆமென் ஆமென், அந்தஸ்து இல்லாததுனால, படிப்பு இல்லாததுனால, சில பதவிகள் இல்லாததுனால, சில உயர்வுகள் இல்லாததுனால உங்களை தரைக்குறைவாக பார்க்கலாம், ஒருவேளை உங்களை வித்தியாசமாக பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்த என் கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த என் கரத்தினாலே ஆகும். ஆடுகளின் பின்னே நடந்த ஒரு தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டு தன் சகோதரருடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீது ஒரு நாள் அரசனாய் மாறவில்லையா? அரசனாய் கர்த்தர் ஸ்தானத்திலே நிறுத்தவில்லையா? தாவீது சொல்லுகிறார், குப்பையில கிடந்த என்னை ஆண்டவர் பிரபுக்களோடு உட்கார பண்ணினார். ஆமென். குப்பையில கிடந்த என்னை, மனுஷனால தள்ளப்பட்ட என்னை ஆண்டவர் இன்றைக்கு சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார். யாராவது நினைச்சாங்களா?
அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் நினைத்தார்களா, இந்த தாவீதினுடைய நிலைமை ஒரு நாள் மாறும், தாவீதினுடைய வாழ்க்கை, இப்படி சொல்கிறேன், அவன் லைஃப் ஸ்டைல் ஒரு நாள் மாறும் நினைத்தார்களா? இவன் இப்படியே காட்டிலே ஆடு மேய்த்து ஆடுகளுக்கு பின்னே நடந்து தன் காலத்தை முடித்து விடுவான் என்று நினைத்தார்கள். அந்த சகோதரர்கள் நடுவிலே அவன் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயால் நிரப்பி அவனை உயர்ந்திருக்க பண்ணுகிறார் என்றால் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும். எனக்கு இது நடக்குமா? என் வாழ்வில் இது நடக்குமா? என் வீட்டுக்குள்ளே இது நடக்குமா? என் குடும்பத்துக்கு இது நடக்குமா? என் பிள்ளைகளுக்கு இது நடக்குமா? என்னைக்கு எங்கள் நிலைமை மாறப்போகுது? என்றைக்கு எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் ஒரு மாற்றத்தை அடையப் போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்கள், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்கள். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என்னாலே முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்தில் இருந்து வருகிறது. அவர் கொடுக்காத பட்சத்தில் எந்த நன்மையும் நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. ஒரு யோசேப்பு தூக்கி எறியப்பட்டவன், சொந்த சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்டவன். இவன் எனக்கு வேண்டாம், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்தார்கள். யோசேப்பு நிபச்சொல்லுகளுக்குள்ளே சொப்பனக்காரன் வருகிறான், இவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று அத்தனை சகோதரர்களும் அவனை தூக்கி எறிந்தார்கள். தூக்கி வீசப்பட்டவன். யோசித்து பாருங்கள், நாட்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. யோசேப்பினுடைய ஸ்டைலு, யோசேப்பினுடைய வாழ்க்கை நிலைகள் மாறப்போகிறது. அது இந்த தூக்கி எறியப்பட்ட சகோதரர்களுக்கு தெரியுமா? இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை, தேவன் அவனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம். எப்பொழுதும் இப்படி இருக்க மாட்டாய். உன் வாழ்க்கையினுடைய நிலை எப்பொழுதும் இப்படி இருக்காது. எத்தனை காலங்கள் இப்படி வாழ வேண்டும்? அடிமையாய் வாழ வேண்டும், தரித்திரராய் வாழ வேண்டும், இழந்து நின்று வாழ வேண்டும். ஆமேன். அற்பமாய் பேசப்படுகிற நிலைக்குள் நாங்கள் வாழ வேண்டும். இந்த நிலைமை மாறாதான்னு நினைக்கிறீங்கல்ல? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற காலம் வந்து விட்டது. தூக்கி எறியப்பட்டவன் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் மாறுகிறான். யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ, யார் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்களோ, அவர்களே அவன் பாதபடியிலே வந்து விழுகிறார்கள். நன்மைகளுக்காக, ஆமேன், ஆகாரத்திற்காக எனக்கு உதவி செய்யுங்கள், நாங்கள் பசியாயிருக்கிறோம், எங்களுக்கு ஏதாயிலும் கொடுக்க மாட்டீர்களா என்று யோசேப்பின் பாதத்தில் வந்து விழுகிறார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றுகிறவர் ஒரு யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த சகோதரர்கள் நடுவிலே அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே தேசத்தில் அதிகாரியாய் மேன்மைப்படுத்தினார் அல்லவா? தேசத்தில் மேன்மையான இடத்தில் உட்கார வைத்தார் அல்லவா? ரதத்திலே உட்கார வைத்தாராம். எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு இப்படி வாழ்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். உன் நிலைமை மாறப்போகுது, ஒரு சூழ்நிலை மாறப்போகிறது. கர்த்தர் அதை செய்கிற காலங்கள் வந்துவிட்டது. ஆமென். கர்த்தரின் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்கள் உங்களை ஆச்சரியமான நிலைகளுக்குள்ளே கொண்டு போக போகிறது. மேன்மைப்படுத்துவேன், என் கரத்தினாலே இது ஆகும். நான் உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். சில இடத்துல நான் உன்னை உட்கார வைக்க போகிறேன், சில இடத்துல நான் உன்னை உட்கார வைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவ பிள்ளைகளே, தேவனை மிக வைராக்கியமாக தேவனை பற்றி பிடித்து கொண்டவர்கள். வேலை போயிடும்னு பார்க்கல, நமக்கு இதெல்லாம் நடக்கும் அதனால நம்ம கண்டுகிடாமல் நடந்து செல்வோம் என்று நினைக்கல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் எங்கள் தேவன் மேலே அன்பு வைத்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றுவோம். என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்ன எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டோம் என்று சொல்லுகிற பரிசுத்தவான்களுக்கு உபத்திரமம் வந்தாலும், அவர்களை அக்கினியிலே தூக்கி போட நேர்ந்தாலும், அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை சம்பவித்தவர்கள் அழிய வேண்டும் என்று ராஜா நினைத்தாலும் கர்த்தர் அதற்கு விடவில்லை.
பரிசுத்த ஆவியானவர்களோடு இருந்தார். அக்கினி சூழ்நிலை, அக்கினியின் காற்று எதுவும் அவர்கள் மேல் வீசவில்லை. அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த ஜனங்களை, அந்த புருஷரை அந்த தேசத்திலே உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். ஆமென். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற மனுஷன் தாழ விழுவதில்லை. அவன் மேலே 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 உயர்த்தப்படுவான். சில உயர்வுகள் இந்த மாதம் உனக்கு காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற ப்ரமோஷன் இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது. ஆமென். அநேக நாட்களாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சில உயர்வுகள், யாரோ ஒரு நபர் ஆமென் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு வர வேண்டிய சில உயர்வுகளை தடுக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். ஆமென். நல்லவர்களைப் போல உங்களுக்கு முன்பாக பேசி, நல்லவர்களைப் போல நடித்து கொண்டு புறம்பே உங்களுக்கு எதிராக உங்களுக்கு மேல் இருக்கிற நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது நிமித்தம் நியாயமாய் வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை தாண்டி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அவர்களை தாண்டி கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். இதுதான் இந்த மாதம் நடக்கப் போகிறது. சில உயர்வுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் கரத்தினால் என் ஜனத்தை மேன்மைப்படுத்த போகிறேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த என்னாலே முடியும். இன்றைக்கு தாழ்வில் கிடக்கலாம், இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு ஆகாது என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். புறக்கணிக்கப்பட்டு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு இயேசு எங்களுக்கு வேண்டாம், இவரை சிலுவையில் அறையுங்கள் சத்தமிட்டார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆனால் அதுவே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அருமையானவர்களே, உன்னத ஸ்தானத்திலே உயர்ந்து வருவது நிச்சயம். யாருக்கோ அல்ல, உங்களுக்குத்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் சில ஆசீர்வாதத்தின் வழிகள் உங்களுக்காக திறக்கப்பட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். எந்த மனுஷனையும் உலகம் தன் தகுதியின் அடிப்படையில் ஆமென் ஹானர் பண்ணும். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவரோ இருதயத்தின் நிலைகளை அறிகிறவர். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் எனக்கு கிடைக்குமா, என் வாழ்க்கை மாறுமா? நான் சரியாக சொல்லப்போனால் இந்த மாதத்தில் இருந்த உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறப்போகிறது. எல்லா நிலைகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். இதுதான் உங்கள் வாழ்விலும் உண்டாகும், உங்கள் வாழ்விலும் சம்பவிக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இந்த வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினாலே ஆகும். ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, தேவன் கொடுத்த இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தகப்பனே, எங்களோடு இணைந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் இப்படித்தான் கடைசி வரைக்கும் வாழ வேண்டுமோ? என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராதோ, என் வேலையில் மாற்றம் வராதோ, என் குடும்பத்தின் நிலைகளில் மாற்றம் வராதோ, நானும் ஒரு அந்தஸ்தை அடைய வாய்ப்பில்லையோ என்று ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறீர், எவரையும் நான் மேன்மைப்படுத்துவேன். நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. நீர் கொடுத்த வசனம், வாக்கு தத்துவம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். தீமைகளுக்கு தீமுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய நன்மைகளை எடுத்து அனுப்புகிறேன்.
உங்கள் நாம மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.